எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். மனுஷனுக்கு நோய் வர்ற மாதிரி செடிகளுக்கும் நோய்வாய் வந்துடுது பாருங்கள். எப்படி ஜாச்சி கொழுன்னு இருந்த செடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். இப்போ அதை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். மிளகா மட்டும் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி கத்திரிக்காய் பரவாயில்ல, கத்திரிக்காய் தென்னையெல்லாம் பரவாயில்ல, மிளகாய் செடி மட்டும் இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. விவசாயிகள் சில நேரம் கஷ்டம் இப்படி தாங்க. நல்ல மகசூல் வர நேரங்களில் இப்படி ஏதாவது நோய் வந்து எடுத்துரும். இலையே ஒரு மாதிரி, இலை மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மிளகாய் காய் மட்டும் தெரியுது, இலையை காண பார்த்தீங்களா. எல்லாம் நல்லா செழிம்பாக வளர்ந்து வரும்போது தான் காய் நல்லா பிடிக்கும். கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் குட் பரவாயில்ல. பசிக்குது. நான் கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கேன். கத்திரிக்காய் காமிக்கிறேன். மல்லி பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்சிருச்சு, நல்லா வாசனையாக இருக்கும். மல்லிச்செடி மிளகா தான் சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்படி பாருங்கள், எப்படி காய்க்க வேண்டிய மிளகாய் இப்படி இருக்குது. இப்படி தாங்க. கரும்புலாம் போட்டு கரும்பு வெட்டிட்டோம், பண்ணி பூரா அடி சாப்பிட்டு மகசூல் ரொம்ப குறைச்சி வந்துருச்சு. 2 லாரியோ 3 லாரி தான் வந்திருக்கு. 20-30 லாரி வர வேண்டிய இடம். சில நேரம் அப்படி தாங்க ஆயிரும் விவசாயியோட நிலைமை. பசிக்குது. தக்காளி எதாவது அப்படி சாப்பிடுவோம். தக்காளி படம் இருக்கான்னு பார்ப்போம். தக்காளி செடி இங்கே இருக்கும். ரைட், தக்காளி சைடு போகிறேன். இது குண்டு மிளகா பாருங்கள். இது குண்டு மிளகா, இது குண்டு மிளகா செடி. அந்த மிளகா வேறு மாதிரி இருந்துச்சா, இந்த மிளகா குண்டு மிளகா. இது கொஞ்சம் பரவாயில்ல. சரி பாருங்க, குண்டு மிளகா, குண்டு மிளகா பரவாயில்ல செடி. இலையெல்லாம் நல்லா எவ்வளோ இதாக இருக்குது குண்டு மிளகா. இதுலேயே சில அந்த நோய் வந்திருக்கு. தக்காளி பழம் பார்க்குறேன். தக்காளி பழம், தக்காளி செடியவே காணாமே. தோட்டத்துக்கு பற்றி அவங்க வரேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படியே வரதை வாக்கி தக்காளி செடி இது கடிச்சிருக்கு. கத்திரிக்காய், தக்காளி, கத்திரி, மிளகாய் காய்க்கிற நேரம். வாரத்தை ஒரு நாள் காய்கறி வாங்குகிற வேலை மிச்சம். இங்கேயே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை காணாமல் அடுத்த வாரம் தான் கிடைக்கும் போல். ஒரு பழமாவது கிடச்சிடாதா சாப்பிட? எப்படியாவது ஒரு பழமாக பிடிங்கிறேன். விடுவேண்ணா, முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு பழம் நமக்கு கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். விடாமல் முயற்சி பண்ணுவோம். இவ்வளோ செடியில் ஒரு செடியிலேயாவது பழம் இருக்காதா? சூப்பர். ஒரு பழத்துக்கு 2 பழம் பிடிக்கிட்டாங்க. சூப்பருங்க, இது போதுங்க. ஓகே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். விவசாயிகளுக்கு மகசூல் நல்லா இருந்தால் சந்தோஷம். மகசூல் சரியாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்ன போயிடும். எல்லோருக்கும் மாலை வணக்கம்.